الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على حي على الفلاح. حي على الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين قالوا ربنا غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين ربنا أخرجنا منها فإن عدنا فإنا ظالمون قال اخسئوا فيها ولا تكلمون إنه كان فريق من عبادي يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين فاتخذتموهم سخريا حتى أنساكم ذكري وكنتم منهم تضحكون إني جزيتهم اليوم بما صبروا أنهم هم الفائزون गुज़श्ता जुमे के खुतबे में मैंने हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम நான் கடந்த வார ஜும்மா குத்துபாவின் ஆரம்பத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மேற்கோளை படித்தேன். அதன் மூலம் துவா என்றால் என்ன, துவா மூலம் எவ்வாறு திருப்தியும் அமைதியும் கிடைக்கும், துவாவின் தத்துவம் யாது, துவா எவ்வாறு கேட்க வேண்டும், அதாவது ஒரு மூமினுக்கு மேற்கொள்ள வேண்டிய துவாவின் தரம் யாது என்பதனை எடுத்துரைத்தேன். உண்மையில் துவாவின் இந்த ரூஹும் தத்துவமும் திருக்குரானில் கூறப்பட்டவை ஆகும். அது திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. இதனை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடமிருந்து அறிவு பெற்று விரிவாக நம் முன் எடுத்துரைத்துள்ளார்கள். இதனை பற்றி ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேலும் சில மேற்கோள்கள் கூற்றுகள் உள்ளன. அவை மிகவும் சுருக்கமான கூற்றுகளாகும். ஆனால் துவா செய்வதற்கும் துவாவின் உண்மைத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் எப்படிப்பட்ட ஒழுக்க முறைகளும் வழிமுறைகளும் உள்ளன என்றால், இதன்படி செயல்புரிந்து மனிதன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவனாகவும் துவாவின் உண்மைத்துவத்தை அறியக்கூடியவனாகவும் ஆகிவிடுவான். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு மஜ்லிஸில் கூறுகின்றார்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மனிதன் தனக்குள் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும்.
தீமையிலிருந்து अलैहिस्सलाम விலக முடியவில்லை என்றால், कि अल्लाह இறைவனால் விதிக்கப்பட்ட வரம்புகளை மீறினார் என்றால் துவாவில் எந்த விதமான விளைவும் ஏற்படாது. बार बार பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், जब तक दुनिया की तरफ அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு அர்ப்பணம் தேவைப்படுகின்றது. ताला நாம் நம் ஜமாத்திற்கு இதில் நிலைத்து நிற்கும்படி மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். उस वक्त तक ஏனென்றால் எப்போது வரை உலகத்திலிருந்து விலகி அதனுடைய அன்பு உள்ளத்திலிருந்து குளிர்ந்து அல்லாஹ்விற்காக இயல்புகளில் இயற்கையான ஒரு எழுச்சி மற்றும் அர்ப்பணிப்பு உண்டாகாதோ அப்போது வரை முன்னேற்றம் கிடைக்கப் பெறாது. அதாவது இயல்பான எழுச்சிதான் மனிதன் மற்றும் இறைவனுக்கிடையே தொடர்பை ஏற்படுத்தும், अल्लाह ताला के மேலும் அதனை உறுதிப்படுத்தும். ஆக இந்த இயல்பான எழுச்சி உண்டாக்கவும் முழுமையான முறையில் நாம் இறைவன்பால் கவனம் செலுத்தவும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இயல்பான எழுச்சி இறை அருளால் தான் உண்டாகும். இறைவனிடம் துவா கேட்கும் போதுதான் கிடைக்கும். பிறகு ஓரிடத்தில் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவாக்களில் இறைவன் பக்கம் முகம் திருப்பியவாறு கவனம் செலுத்தினால் பிறகு இதில் வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு விளைவு ஏற்படும். ஆனால் இதனை நினைவில் கொள்ள வேண்டும், துவாக்களின் குபூலியத் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுதல் இறைவனிடமிருந்து தான் வருகிறது. துவாக்கள் செய்வதற்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. எவ்வாறென்றால் சுபுவில் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அவை ஏனைய நேரங்களில் இருப்பதில்லை. இதனை போன்றே துவாக்களுக்கு வேறு சில நேரங்களும் இருக்கின்றன. அந்த நேரங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, மேலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மனிதன் காலை நேரத்தில் புத்துணர்ச்சியுடன் செய்யும் வேலையின் விளைவு மிகவும் சிறந்ததாக இருக்கும். இன்றைய காலத்தில் இரவு முழுதும் அல்லது வெகு நேரம் வரை இன்டர்நெட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லது டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லது வேறு சில உலக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை போன்று கிடையாது. காலை வரை அவர்களுக்கு இரவின் தூக்கம் முழுமையடைந்திருக்காது. காலையில் எழுவார்கள், அரைகுறை உறக்கத்துடன் என்ன தொழுவார்கள், மற்ற காரியங்களில் அருள் எவ்வாறு உண்டாகும்? ஒவ்வொரு மனிதனும் அவர் உலகவாதியாக இருந்தாலும் சரி தனது சிறந்த பணிக்காக புத்துணர்வுடன் செயல்படத்தான் முயற்சி செய்வார். ஏனென்றால் இதன் மூலம் முழுமையான கவனத்துடன் வேலை நடைபெற வேண்டும், அந்த வேலையில் நல்ல விளைவுகள் வெளிப்பட வேண்டும் என்பதனால் ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆக இதன் பக்கமும் அதாவது நீங்கள் உங்களுடைய சிறந்த துவாக்களின் நேரம் எது, துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உணர்வு எப்போது ஏற்படுகிறது என்பதனை ஆராய வேண்டும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய அருளால் ஏற்படுகிறது. துன்பம் ஏற்படும் போது பயப்படுவதை போல் அமைதியான நிலையில் பயப்படக்கூடிய மனிதன் மீது அல்லாஹ்வின் கருணை உள்ளது. அமைதியின் நேரத்தில் இறைவனை மறக்காமல் இருப்பவரை இறைவன் துன்பத்தின் நேரத்தில் மறக்க மாட்டான். எவர் அமைதியின் நிலையை இன்பத்துடன் கழிப்பாரோ மேலும் துன்பத்தின் போது துவா செய்வாரோ அவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவனுடைய தண்டனை இறங்கும் போது தௌபா அதாவது பாவமன்னிப்பிற்குரிய கதவு அடைக்கப்பட்டு விடுகிறது. தண்டனை இறங்குவதற்கு முன்பு துவாக்களில் ஈடுபடக்கூடியவர், தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இறை கட்டளைகளை முழுமையான கண்ணியத்துடன் பேணுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர், அல்லாஹுவின் படைப்பினங்கள் மீது பரிவு காட்டுபவர், தனது அமல்களை கவனத்துடன் செய்து வருபவர் எவ்வளவு நற்பெயர் பெற்றவராவார். இதுதான் நற்பெயற்றின் அடையாளமாகும்.
மரம் அதன் கனிகளை கொண்டு அறியப்படுகிறது. அதனை போன்று நற்பேறு பெற்றவர் மற்றும் துர்பாக்கிய மனிதனை பிரித்தறிவது எளிதாகும். அதாவது நல்ல இயல்புடையவருடைய நல்ல அமல்கள் இனிப்பாக உள்ள கனியை போன்றதாகும், மேலும் சுவை மிகுந்ததாகும். அதனை சுவைப்பவர் அதன் பழங்களை கண்டவாறு இது இனிப்பான கனிகளை தரக்கூடிய மரம் என்று கூறுவார். துர்பாக்கிய மனிதன் ஒரு தீய இயல்புடையவன் ஆவான். அவனது அமல் அல்லாஹுக்குரிய கட்டளைகளை செய்யக்கூடியதாகவும் இருக்காது, அவனது அடியாளர்களுக்குரிய கடமைகளை செய்யக்கூடியதாகவும் இருக்காது. ஆக அது கசப்பான துர்நாற்றம் வீசக்கூடிய கனியை தரும் மரமாகும். ஆக நான் இந்த சில மேற்கோள்களை எடுத்துரைத்தேன். ஏனென்றால் நமக்கு இறைவனுடைய தொடர்பை பற்றிய அறிவு மேலும் அதிகரிக்க வேண்டும். துவாக்களுடைய ஒழுக்க முறைகளும் வழிமுறைகளும் தெரிய வேண்டும். நமக்கு நமது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். நல்லது கெட்டது ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை கண்டு நாம் நற்செயல்களின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். துவாவின் சரியான வழிமுறையை கையாண்டவாறு நமக்கு துவாக்களின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும் என்பதனால் ஆகும். இதன் மூலம் நாம் இவ்வுலக ஹசனாவில், அதாவது நன்மையில் பங்கு பெறக்கூடியவர்களிலும் மறுமையின் ஹசனாவில் பங்கு பெறக்கூடியவர்களிலும் இணைய வேண்டும். மேலும் இதன் மூலம் நாம் சுய மற்றும் ஜமாத்தின் குறிக்கோள்களை அடைவதில் அல்லாஹுவின் அருள்களுக்கு வாரிசாக வேண்டும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்ட காலத்தின் இமாம் மசீஹ் மற்றும் மெஹதியின் பையத்தில் இணைவதற்கு நற்பாக்கிய பெற்ற ஒரு முஸ்லிமிற்கு இது முக்கியமான விஷயமாகும். இந்த விஷயங்களை புரிவதற்கும் அமல் செய்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் உண்மையான மூமின் மற்றும் வெறும் மூமினுக்காக வாதம் புரியக்கூடியவர்கள் வேறுபாடு வெளிப்பட வேண்டும். உண்மையான மூமின் யார், வெறும் மூமின் என்று வாதம் புரியக்கூடியவர் யார் என்பது தெளிவாக வேண்டும். திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் துஆக்களை பற்றி விரிவாக விளக்கியிருக்கின்றது. நாம் அதனை புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் கூறியதனை போன்று இதற்கு நாம் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பார்வையில் பார்ப்பது அவசியமாகும். இதன் மூலம் நாம் துவாவின் ஞானம், தத்துவம் மற்றும் துவா செய்யக்கூடிய வழிமுறைகளை புரிந்து கொண்டு துவாவின் பால் கவனம் செலுத்துபவர்களாக ஆக வேண்டும். துவாவின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இல்லாமல் விளைவு தரக்கூடிய துவாக்களை செய்ய முயற்சிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதாவது விளைவுகள் வெளிப்படக்கூடிய துவாக்களை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் இவை இல்லாமல் வாழ்க்கை குறிக்கோளற்றதாகும். விளைவு தரக்கூடிய துவாக்கள் மனிதன் தனது வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கு அவசியமானவை ஆகும். இறைவனுக்கு நாம் அவனை வணங்குகின்றோமா இல்லையா, அவனிடம் ஏதாவது வேண்டுகின்றோமா இல்லையா என்பதன் தேவையில்லை. இறைவனுடைய கட்டளைக்கேற்ப செய்யப்படும் துவாக்களின் கனிகள் தரக்கூடிய துவாக்களின் தேவை நமக்கு இருக்கின்றது. இறைவனுக்கு அதன் தேவை இல்லை, அவன் தேவைகளற்றவன் ஆவான். ஆகையால் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதனை அறிவிக்கின்றான். குல் மா யாபாவுக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், அதாவது நீர் கூறுவீராக, நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டால் எனது இறைவன் உங்களை பொருட்படுத்தவே மாட்டான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறருக்கு பயன்தரக்கூடியவர்தான் முழுமையான இறை அடியாராக முடியும். ஆனால் இந்த வசனத்தில் மேலும் தெளிவு உள்ளது, மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மக்களிடம் கூறுங்கள், நீங்கள் இறைவனை அழைக்காவிட்டால் எனது இறைவன் உங்களை ஏன் பொருட்படுத்த வேண்டும்? அல்லது வேறு விதமாக இவ்வாறும் கூறலாம், அதாவது அவன் இறைவனை வணங்குபவர்களை பொருட்படுத்துகின்றான், துஆக்கள் செய்யக்கூடியவர்களை பொருட்படுத்துவான், அவனை வணங்கக்கூடியவர்களை பொருட்படுத்துவான். ஆக
அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால், உங்களது நல்ல விருப்பங்களை நிறைவேற்ற விரும்பினால், எதிரிகளின் में से हर एक को सही தோல்வியின் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால், நாம் இறைவனை வணங்குபவர்களாக ஆவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான ஆபித் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்மையான ஆபித் ஆவதற்கு வாய்ப்பினை வழங்குவானாக. நம்மில் இந்த ரூஹை ஏற்படுத்துவானாக. இதன் மூலம் நாம் எதிரிகளின் தீய முடிவை பார்க்கக்கூடியவர்களாக வேண்டும். कि जिसकी इंतहा कोई नहीं है। இன்றைய நாட்களில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி எதிரிகள் தமது உள்ளத்தில் பகைமை, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை ஆகியவற்றை எந்த அளவு நிரப்பியுள்ளனர் என்றால் அது எல்லை மீறிவிட்டது. के इजहार குறிப்பாக பாகிஸ்தானில், இந்தியாவின் சில பகுதிகளிலும், அவர்களின் தாக்கத்தின் கீழுள்ள ஆப்பிரிக்காவின் சில முஸ்லிம் நாடுகளின் சில பகுதியிலும் இந்த நிலைமை உள்ளது. எல்லா விதமான கீழ்த்தரமான செயல்பாடுகளும் இவரிடமிருந்து வெளியாகின்றது. முதல் அணியில் பாகிஸ்தானின் முல்லாக்களும் பெயர் தாங்கிய ஆலிம்களும் உள்ளனர். அவர்கள் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு எதிராக மிகவும் மோசமான இழிவான செயலில் ஈடுபடுவதற்கு எந்த சந்தர்ப்பத்தையும் விடுவதில்லை. அகமதிகளின் உள்ளங்களை சல்லடை ஆக்குவதற்கு வாய்ப்புகளை தேடுகின்றனர். सबसे बड़े आशिक அகமதிகள் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் அன்பு மற்றும் விசுவாசமான தொடர்பு ஏற்படுத்தியது அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய உண்மை பேரன்பராவார் என்பதனால் ஆகும். இதுதான் அகமதிகள் செய்த குற்றமாகும். அகமதிகளிடம் காணப்படும் இந்த விசுவாசமான தொடர்பு அல்லது இந்த அன்பான தொடர்பு இந்த காலத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பினை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடத்தில் ஏற்படுத்தியதனால் ஆகும். நாங்கள் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் அன்பான தொடர்பு கொள்வது உண்மையான தௌஹீதின் அறிவு மற்றும் ஞானம் ஆகியவை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதனால் ஆகும். ஆக எவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடன் கொண்ட எதிர்ப்பின் காரணமாக தனது எல்லைகளை மீறுவார்களோ அவர்களது எதிர்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை நேசர் மற்றும் அல்லாஹ்வின் தௌஹீதின்பால் அழைப்பவருடன் ஆகும். எவரை அல்லாஹ் தனது பொறுப்பில் வைத்துள்ளானோ அவருடன் ஆகும். எவ்வாறென்றால் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஆபிதுகளை, அதாவது இறைவனை வணங்குபவர்களை பொருட்படுத்துகின்றான். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட மிகப்பெரிய ஆபித் வேறு யாரும் இல்லை. माजी में भी हम கடந்த காலத்திலும் अंजाम दे நாம் எதிரிகளின் ஒவ்வொரு முடிவையும் பார்த்து வருகின்றோம், இன்றும் பார்க்கின்றோம். ऐसे कई बार பாகிஸ்தானிலும் இது போன்ற பல சம்பவங்கள் इन मुगल्ला நடைபெற்று வருகின்றன. இந்த அசிங்கங்களை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் எவ்வாறு பிடித்தான் என்றால் நிச்சயமாக பலருக்கும் அது படிப்பினையாக அமைந்திருக்கும், அல்லது படிப்பினைக்கு காரணமாக அமைந்தது இன்னும் படிப்பினையாகவும் உள்ளது. पाकिस्तान में भी பாகிஸ்தானிலும் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். சில காரணங்களால் சம்பவங்கள் நடைபெற்ற சில இடங்களின் பெயரை கூற மாட்டேன். அங்கு அல்லாஹு தாலா தீய வார்த்தைகளை பேசக்கூடிய, மோசமாக பேசக்கூடிய மக்களை பிடித்தான். தீய வார்த்தைகளை பயன்படுத்தும் இவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் நல்லவர்கள், தூயவர்களாக கருதப்பட்டனர். அவர்களின் மீது ஏதாவது அருவருக்கத்தக்க பழி சுமத்தி அல்லது ஏதாவது குற்றம் காரணமாக அவர்களை மிகப்பெரிய சான்றோர் என கருதிய மக்களே அவர்களை இழிவுபடுத்தி தமது பகுதியிலிருந்து வெளியேற்றினார்கள் அல்லது வெளியேற செய்தார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு இழிவின் காட்சிகளை காட்டினான். அதன் மூலம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை வெக்கப்படவும் அகமதிகளின் ஈமானில் உறுதிப்பாடு ஏற்படவும் செய்தான். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட இழிவான செயல்களை செய்துள்ளார்கள் என்றால், எனக்கு சில மக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். சில சமயங்களில்
பத்திரிகைகளிலும் வெளிவருகிறது. वालों அதனை நான் இங்கு எடுத்துக் கூறவே முடியாது. இவர்கள் எவ்வளவு மோசமான சிந்தனையை கொண்டுள்ளார்கள், எவ்வளவு மோசமான செயல்களை செய்துள்ளார்கள். மேலும் காலத்தின் இமாமுடன் பகைமை கொண்டுள்ளனர். பாகிஸ்தானை பற்றி கூறுகின்றேன். பொதுமக்களில் பெரும்பகுதி உணர்ச்சியற்றவர்களாக இருக்கின்றனர் அல்லது பயப்படுகின்றார்கள். இதனை போன்று இந்தியாவின் சில பகுதிகளிலும் உள்ளது. இவ் அனைத்தை பார்த்தும் இந்த மக்கள் பாடம் கற்பதில்லை. பெயரளவில் இஸ்லாத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளவர்களுக்கு फिर भी ये लोग सब खास ஏற்படக்கூடிய இழிவு அல்லது ஏற்படும் இழிவு போன்றவை அல்லாஹ்வின் அன்பிற்குரியவரை எதிர்ப்பதன் காரணத்தினால் ஆகும். கவனம் செலுத்தினால் இந்த விஷயங்களே இவர்களது படிப்பினைக்கு அடையாளமாகி விடுகிறது. ஆனால் உலகின் பிற நாடுகளிலும், உதாரணமாக நான் கூறியது போன்று ஆப்பிரிக்காவிலும் சில இடங்களில் எதிர்ப்பு உள்ளது. முஸ்லிம்கள் தமது ஆலிம்களின் இந்த மோசமான நிலைமையை பார்க்கும்போது அவர்களின் கவனம் அகமதியத்தின் பக்கம் திரும்புகின்றது. ஆப்பிரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் அகமதியத் இவ்வாறு பரவியது. तो फिर ये अहमदियत की जरूरत है। தமது ஆலிம்களின் நிலைமையை கண்டு சரியான மார்க்கத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். இவர்களிடம் தைரியம் இருந்ததால் இந்த பெயர்தாங்கிய ஆலிம்களிடமிருந்து படிப்பினையை பெற்றார்கள், உண்மையை தேடினார்கள். इन नाम नेहाद उलमा की எவ்வாறாயினும் நான் அகமதிகளிடம் இதனை கூறுகின்றேன், அல்லது அகமதியத்தின் எதிரிகளின் தீய நடத்தைகள் மற்றும் செயல்களை கண்டு கவலை அடையாதீர்கள். பாகிஸ்தானிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு அகமதி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் எங்கள் பகுதியில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு எதிர்ப்பு எந்தளவு உள்ளதென்றால், எதிரி எல்லா விதமான மோசமான செயல்களையும் செய்ய துணிந்துள்ளனர். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படத்தை கெடுத்து அல்லது படத்துடன் மிகவும் இழிவான முறையில் செயல்பட்டு எங்களுடைய உள்ளங்களை இவர்கள் சல்லடையாக்குகின்றனர். தற்பொழுது இந்த நிலைமையை கண்டு எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்களது நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. गलीज पोस्टर அவ்வளவு மோசமான சுவரொட்டிகளை சுவர்களில் ஒட்டுகிறார்கள். சில அகமதி அல்லாத நல்ல இயல்புடையவர்கள் அவர்களது வீட்டு சுவர்களிலும் ஒட்டப்பட்ட इंतहा हो रही அந்த சுவரொட்டிகளை இது எல்லை மீறி செய்யப்படுகிறது என்று கூறி அதனை அகற்றியுள்ளார்கள். रोते हुए அவர் எழுதுகின்றார், இதனை கண்டு தன்னையும் அறியாமல் அழுகை வருகின்றது. நான் அவர்களுக்கும் பொறுமை மற்றும் துவாவுடன் செயல்படுங்கள் என்றேன். எதிரியின் கூச்சலும் குழப்பமும் மோசமான செயல்களும் இருந்தும் கூட அல்லாஹ் நம்முடன் நடந்து கொள்ளும் முறை எத்தகையது என்றால் நாம் முன்னேறி கொண்டே செல்கின்றோம். सबको हमेशा ஆக இந்த பாடத்தினை நாம் எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். இது போன்ற நேரங்களில் துவாவில் முன்பை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுடன் தொடர்பை அதிகப்படுத்தி அவனில் அர்ப்பணம் ஆவதற்கு இதில் பாடம் உள்ளது. இப்படிப்பட்ட மக்கள் தமது மரணத்தை தாமே அழைக்கக்கூடியவர்கள் ஆவர். அல்லாஹு தாலாவுடைய அன்பர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் எப்போதும் அழிந்தும் வீழ்ந்தும் போயிருக்கிறார்கள். இவர்களும் தமது செயல்களிலிருந்து விலகவில்லை என்றால் பிறகு லேக்ரா மீது எவ்வாறு துவாவின் வாள் வீசியதோ அதுபோன்று இவர்கள் மீது அல்லாஹுவின் கட்டளை செயல்படும். पर भी अल्लाह ताला के इज़्न से चलेगी। ஆக உங்களது துக்கம், உங்களது வேதனை, உங்களது அழுகை போன்றவற்றை இறைவன் முன்பு வையுங்கள். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட தீயவர்களை படிப்பினைக்கு ஆளாக்குவானாக. ஏப்ரல் 19 1904 நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் எனது ஜமாத்திற்காகவும் பிறகு காதியானுக்காகவும் துவா செய்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த இல்ஹாம் இறங்கியது, जिंदगी की फैशन से दूर जा पड़े हैं व साहिकुम तस्हीका. அதாவது அவர்கள் வாழ்வின் பொலிவிலிருந்தும் விலகிவிட்டனர், எனவே நீ அவர்களை தூள் தூளாக்கி விடுவாயாக. மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
எனது உள்ளத்தில் இந்த தூள் தூளாக்கி விடுவதனை என் பக்கம் ஏன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என தோன்றியது. அப்போது எனது பார்வை அந்த துவாவின் மீது பட்டது. இது 1 வருடத்திற்கு முன்பு பைத்து துவாவில் எழுதப்பட்டது. அந்த துவா இதுவாகும்: யா ரப்பி ஃபஸ்மா துவாயி மஸ்ஸிக் ஆதாக வ ஆதாயி வன்ஜிஸ் வாதக வன்சூர் அப்தக வ அரினா ஐயாமக வ ஷஹிர் லனா ஹுசாமக வலா தஸர் லில் காஃபிரீன ஷரீரா. அதாவது, என் இறைவா, நீ எனது துவாவை கேட்பாயாக, உனது எதிரியையும் எனது எதிரியையும் துண்டு துண்டாக்கிவிடு, உனது வாக்குறுதியை நிறைவேற்றி உனது அடியாருக்கு உதவி புரிவாயாக, எங்களுக்கு அந்த நாளை காண்பிப்பாயாக, எங்களுக்காக உனது வாளை எடுப்பாயாக, நிராகரிக்கக்கூடியவர்களில் எந்த ஒரு தீயவரையும் விட்டுவிடாதே. நிராகரிக்கக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். சில நிராகரிப்பாளர்கள் தீமையில் எல்லை மீறியவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த துவா அவர்களுக்கான துவாவாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த துவாவை பார்ப்பது, மேலும் இந்த இல்ஹாம் இறங்கியதன் மூலம் இது எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என தெரிய வந்தது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எப்போதும் அல்லாஹுடைய நடைமுறை இவ்வாறு தான் இருந்து வந்துள்ளது. அவனால் நியமிக்கப்பட்டவர்களின் வழியில் தடையாக இருப்பவர்களை அவன் விலக்கி விடுகின்றான். இது இறைவனது மாபெரும் அருளுக்குரிய நாளாகும். அவன் எவ்வாறு இச்செயல்களை செய்கின்றான் என்பதனை கண்டு இறை இருப்பின் மீது நம்பிக்கையும் உறுதியும் அதிகரிக்கிறது. அல்லாஹ் இன்றும் இந்த காட்சியை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்திற்கு காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஒருபுறம் இந்த ஏச்சு பேச்சு, மறுபுறம் முன்னேற்றங்கள். சந்தேகமின்றி நாட்டில் நல்லவர்களும் உள்ளனர். நான் கூறியது போன்று சுவரொட்டிகளை தனது சுவர்களிலிருந்து அகற்றக்கூடியவர்களும் உள்ளனர். ஆனால் இவர்களில் பெரும்பாலரின் நற்பண்பு ஊமையாக உள்ளது. ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறி வந்தார்கள், நேர்மை இருக்கின்றதுதான், ஆனால் அது ஊமையான நேர்மை, அது பேசாது என்பார்கள். ஆகையால் கற்றறிந்தவர்கள் ஆங்கில பத்திரிகைகளில் தற்போது எல்லை மீறி வரும் அநீதிக்கு எதிராக எழுத ஆரம்பித்துள்ளார்கள். எவ்வாறாயினும் நாட்டை காப்பாற்றுவதற்கு நாம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த இல்ஹாமிய துவாவை ஓத வேண்டும். இதன் மூலம் தீயவர்கள் அழிய வேண்டும். நாட்டின் நேர்மையாளர்களும் அந்த தீயவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லோரையும் விட ஒவ்வொரு அகமதியும் இந்த தீயவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் கூறியது போன்று ஒவ்வொரு அஹ்மதியும் முன்பை விட அதிகமாக பொறுமை மற்றும் துவாவுடன் வாழ வேண்டிய அவசியம் உள்ளது. பல்வேறு நகரங்களில், பல்வேறு பகுதிகளில் அகமதிகளுக்கு எதிராக இந்த தீமையை விரும்புபவர்களின் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் நமது இறைவன் ஹைருல் மாக்கிரீன் ஆவான், அதாவது திட்டங்களை தீட்டுவதில் சிறந்தவன் ஆவான். இவர்களது திட்டங்களே இவர்கள் பக்கமே திருப்பக்கூடியவனாவான், திருப்பிக் கொண்டிருக்கின்றான். அவன்தான் நம்மை தற்பொழுது வரை அவர்களின் பயமுறுத்தக்கூடிய திட்டங்களிலிருந்து பாதுகாத்து வைத்துள்ளான். ஆக இறைவனை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். நான் கூறியது போன்று சில நாட்களுக்கு முன்பும் ஜமாத்திற்கு இதன் பக்கம் கவனமூட்டி இருந்தேன். உங்களது செயல்களை இறைவனது விருப்பத்திற்கேற்ப அமைத்தவாறு ஒட்டுமொத்தமாக அவன் முன்னால் குனியுங்கள். பிறகு குறுகிய காலத்திலேயே இன்ஷா அல்லாஹ் புரட்சி வரும். நிரந்தர மனப்பாங்குடன் துவாவின் பக்கம் கவனம் செலுத்துவதனை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா மற்றும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சில சமயங்களில் சோதனைகள் மீது சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்றால் அவை இடுப்பை முறித்துவிடும். ஆனால் நிரந்தர மனப்பாங்குடன் நல்ல இயல்புடையவர் இந்த சோதனைகள் மற்றும் கஷ்டத்திற்கு இடையிலும் தனது இறைவனின் அருளின் நறுமணத்தை நுகர்கிறார். தொலைநோக்கு பார்வையுடன் பார்ப்பார். அதன் பிறகு உதவி வருகிறது. இந்த சோதனைகள் வருவதில் ஒரு ரகசியம் இதுவும் ஆகும். இதன் மூலம் துவாவில் எழுச்சி அதிகரிக்கின்றது. ஏனென்றால் எந்த அளவு அழுகையும் மன்றாடலும் அதிகரிக்கிறதோ அதே அளவு உள்ளத்தில் மென்மை ஏற்பட்டு கொண்டே செல்லும். இது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகளில் ஒன்றாகும். ஆகையால் ஒருபோதும் பயப்படக்கூடாது. பொறுமையின்மை மற்றும் நிம்மதியின்மையினால் அல்லாஹ்வின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது.
எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என ஒருபோதும் கருதக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனை அல்லாஹுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாவான் என்ற பண்பை மறக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். அதாவது அல்லாஹுடைய பண்பாகிய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதில் இப்படிப்பட்ட விஷயங்களை மனிதன் சிந்தனை செய்தால் பிறகு மனிதன் அறியாமல் அதனை மறுப்பவனாகி விடுகின்றான். ஆக நமது வேலை நமக்குள் உறுதியான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகும். நாம் அந்த நிபந்தனைகளுடன் துவாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அவற்றில் ஒன்றிரண்டை நான் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மேற்கோள்கள் மூலம் எடுத்துரைத்தேன். ஆக நாம் எப்போதும் அல்லாஹுடைய சொல் ஒருபோதும் தவறாகாது என்ற நம்பிக்கையில் நிலைநிற்க வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், உஜீபு தாவத தாயிதா தான், துவா அதன் நிபந்தனையுடன் வேண்டுங்கள், நான் ஏற்றுக்கொள்வேன். பிறகு நாம் அவநம்பிக்கை அடைவதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை இறைவன் தான் வைத்துள்ளான். ஒவ்வொரு சோதனையும் நம்மை இறைவன் பக்கம் குனிபொருளாக ஆக்கும் போது இன்ஷா அல்லாஹ் பிறகு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதனையும் நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மற்றொரு மேற்கோளையும் எடுத்துரைக்கின்றேன். நினைவில் கொள்ளுங்கள், பொறுமையில் உச்சத்தை கடைபிடிக்காத எந்த ஒரு மனிதனும் துவாவில் இருந்து பலன் பெற முடியாது. உறுதியாக நிலைநின்றுடன் துவாவில் ஈடுபடாதவரை துவாவில் இருந்து பயன்பெற முடியாது. அல்லாஹுவின் மீது ஒருபோதும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அவனை அனைத்து வல்லமைகளுக்கும் எண்ணங்களுக்கும் எஜமானனாக கருத வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். பிறகு பொறுமையுடன் துவாவில் ஈடுபட வேண்டும். நேரம் வந்துவிடும், அப்போது அல்லாஹ் அவனது துவாவை கேட்பான், அவனுக்கு பதிலளிப்பான். யார் இந்த முறையை கடைபிடிப்பாரோ அவர் ஒருபோதும் துரதிருஷ்டவாதியாகவும் தடுக்கப்பட்டவராகவும் ஆக மாட்டார். மாறாக நிச்சயமாக அவர்கள் தனது குறிக்கோளில் வெற்றி பெறுவார்கள். இறைவனுடைய வல்லமைகளும் ஆற்றல்களும் எண்ணிலடங்கா உள்ளன. அவன் மனிதனின் முழுமைக்காக அதிக பொறுமைக்கான சட்டத்தை வைத்துள்ளான். ஆக அவன் அதனை மாற்றுவதில்லை. எவர் தனக்காக அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என விரும்புவாரோ அவர் இறைவன் முன்பு அவமரியாதையுடன் ஆணவம் காட்ட முயல்கின்றார் என்பதாகும். பிறகு இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். சில மக்கள் பொறுமையின்மையை மேற்கொள்கின்றனர். மந்திரவாதியை போன்று உடனே எல்லாம் நடந்துவிட வேண்டும் என விரும்புகின்றனர். நான் கூறுகின்றேன், யாராவது பொறுமையின்மையை மேற்கொண்டால் அந்த பொறுமையின்மை மூலம் இறைவனுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும்? அவர் தனக்கு தீங்கிழைத்துக் கொள்வார். பொறுமையின்மையை மேற்கொண்டு பார்க்கட்டும், அவர் எங்கு போவார்? ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரியமான மகன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரரின் சூழ்ச்சியின் காரணத்தினால் அவரிடமிருந்து பிரிந்த போது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்கள் வரை அவர்களுக்காக துஆ செய்து வந்தார்கள். அவர்கள் அவசரப்பட்டிருந்தால் எந்த விதமான விளைவும் ஏற்பட்டிருக்காது. 40 வருடம் வரை துவாவில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹுவின் வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இறுதியில் 40 வருடங்கள் கழித்து அந்த துவாக்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இழுத்து வந்தது. மேலும் இந்த காலகட்டத்தில் சில வசைமொழிகளை பேசக்கூடியவர்கள், நீர் யூசுஃபை தேவையில்லாமல் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர் என்றும் கூறினர். அதற்கு அவர்கள், நான் இறைவனிடம் நீங்கள் அறியாததை அறிவேன் என்றார்கள். அவர்களுக்கு எவ்வகையிலும் விஷயம் தெரியாது. ஆனால் அவர் இதனை கூறினார், இன்னி ல அஜது ரீஹ யூசுஃப. ஆரம்பத்தில் துவாவுடைய காலகட்டம் மிக நீளமானது என்பது மட்டும் தான் தெரிய வந்தது. அல்லாஹ் ஒருவேளை துவாவிலிருந்து தடுக்க வேண்டும் என்று இருந்தால் பிறகு அவன் விரைவாக பதிலளித்திருப்பான். ஆனால் இங்கு துவாவின் காலகட்டம் நீண்டிருப்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதன் ஆதாரமாகும். ஏனென்றால் கருணையுடைய ஒருவர் பிச்சைக்காரரை நீண்ட நேரம் உட்கார வைத்து பிறகு தானம் கொடுக்காமல் அனுப்ப மாட்டார். மாறாக கஞ்சத்தின் கஞ்சனும் கூட அவ்வாறு செய்ய மாட்டான். அவனும் பிச்சைக்காரனை நீண்ட நேரம் வாசலில் உட்கார வைத்தால் இறுதியில் ஏதாவது கொடுத்து விடுவான். பிறகு நமது துவா, நமது இதய துடிப்பு, நமது உள்ளம் சல்லடையாவது இது நாம் நம்மீது அநீதி இழைத்ததன் காரணமாக அல்ல, மாறாக நாம் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அந்த அநீதிகளுக்கு இலக்காகி உள்ளோம் அல்லது இலக்காகி கொண்டிருக்கின்றோம்.
நாம் இந்த அநீதிகளுக்கு இறைவனுடைய அன்பர் மற்றும் பிரியமானவரை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் இலக்காகின்றோம். ஆக நிச்சயமாக நாம் இறைவனுக்காக இவ்வனைத்தையும் பொறுத்துக் கொள்கின்றோம், அவனுக்காக நாம் சகித்துக் கொள்கின்றோம் என்றால் அவன் கண்டிப்பாக நமது துவாவை கேட்பான், மேலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் இதற்கு ஒரு வெளிப்படையான சான்றாகும். இறைவன் நம்முடன் இருக்கின்றான். நான் கூறியது போன்று எதிரியின் திட்டங்கள் தீவிரமானதாக இருந்தது, இருக்கவும் செய்கின்றது. இது அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ஆகும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் செய்யப்பட்ட வாக்குறுதிகளாகும். நமது ஈமானில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இறைவன் இக்காட்சிகளை காண்பிக்கின்றான். எதிரிகளுடைய திட்டங்களை பல இடங்களில் முறியடிக்கின்றான். பாகிஸ்தானில் மட்டுமல்ல, மாறாக உலகின் பல்வேறு நாடுகளில் எதிர்ப்பு உள்ளது. ஆனால் ஜமாத்தின் முன்னேற்றம் நின்றுவிடவில்லை. ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்ற நான் சென்றபோது ஒரு பத்திரிகையின் பிரதிநிதி என்னிடம், ஏனைய முஸ்லிம்களின் மத்தியில் உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது, உங்களது எண்ணிக்கை எவ்வளவு என கேட்டார். அப்போது எனக்கு எண்ணிக்கையை பற்றி கேட்ட பிறகு அவர் இந்த கேள்வியை தான் கேட்பார், அதாவது உலகில் நீங்கள் அமைதிக்கான போதனையை வழங்குகின்றீர்கள், அதனை பரப்ப விரும்புகின்றீர்கள், ஆனால் இந்த சிறிய எண்ணிக்கை கொண்டுள்ள உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதாக இருக்கும் என சிந்தனை தோன்றியது. அப்போது மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய பதில் எனக்கு நினைவுக்கு வந்தது. இதனை அன்னார் ஐரோப்பாவுடைய ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரிடம் எண்ணிக்கையில் எவ்வளவு உள்ளீர்கள் என்ற அவருடைய கேள்விக்கு பதிலாக கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், இன்றிலிருந்து 93 வருடங்களுக்கு முன்பு ஒருவராக இருந்தவர் இன்று 1 கோடி பேர் வரை உள்ளனர். வருங்காலத்தில் நாங்கள் எவ்வளவு இருப்போம் என்பதனை கணித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நானும் அவரிடம், தற்பொழுது அஹ்மதியா ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டு 123 வருடங்கள் கடந்துவிட்டன. இறையருளால் நாங்கள் கோடிகள் அளவுக்கு இருக்கின்றோம். உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜமாத்தாக திகழக்கூடிய காலம் மிக அருகில் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹு தாலா என்றேன். நான் இந்த பதிலை கொடுத்த பிறகு அவரிடம், உங்களுடைய கேள்வி இதுவாகத்தான் இருந்தது, திருப்தி கிடைத்ததா என்றேன். அவரும், ஆமாம், எனது சிந்தனையிலும் இதுதான் இருந்தது என்றார். ஆனால் நாம் இதனை நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது நமது தாக்கம் உலக குறிக்கோளை அடைவதற்காக இருக்காது, மாறாக இறைவனுடைய ஆட்சியை உலகில் நிலைநிறுத்துவதற்காக, உலகில் அன்பு நேசம் போன்றவற்றை பரப்புவதற்காக இருக்கும். ஆக நாம் பகைவர்களின் அநீதி நம்மீது நமது குறிக்கோளிலிருந்து தடுத்துவிடும் அல்லது முன்னேற்றத்தில் தடையாக இருப்பார்கள் என நாம் எவ்வகையிலும் கவலையடைய தேவையில்லை. முன்னேற்றத்தை இறைவன் காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். முன்னேற்றத்திற்கான காட்சிகளை மட்டும் காண்பிக்கவில்லை, மாறாக வருங்கால வாழ்வில் தனது அன்பர்களுடன் இணையக்கூடியவர்கள் மற்றும் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களின் நிலையினை படம் பிடித்து காட்டி நமது திருப்தி மற்றும் நிம்மதிக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தாலா திருக்குரானில் கூறியுள்ளான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனங்கள் அந்த நிலைமைகளை விளக்குகின்றன. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், ஆலு ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் லாலீன். அதாவது பகைவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, எங்களை எங்கள் துரதிர்ஷ்டம் வென்றுவிட்டது, நாங்கள் வழிதவறிய கூட்டத்தினராக இருந்தோம். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உதுனா ஃபஇன்னா லாலிமூன். எங்கள் இறைவா, எங்களை இதிலிருந்து வெளியேற்றுவாயாக, அதாவது நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக. நாங்கள் மீண்டும் அவ்வாறு செய்தோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் அநீதிழைப்பவர்களாவோம். இறைவன் கூறுவான், நீங்கள் இதற்குள்ளேயே திரும்பி சென்று விடுங்கள், அங்கேயே இருங்கள், என்னிடம் பேசாதீர்கள். இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். நிச்சயமாக எனது அடியார்களுள் இவ்வாறு கூறிய ஒரு பிரிவினர் இருந்தனர், எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, மேலும் நீ கருணை காட்டுபவர்கள் சிறந்தவனாவாய். ஃபத்தஹ்துமூஹும் சிக்ரிyan ஹத்தா அன்சவுக்கும் ذிக்ரி வகுன்தும் மின்ஹும் தஸ்ஹகூன். அவர்கள் உங்களின் நகைப்பிற்குரிய பொருளாகி
உங்களை என்னை நினைவு கூறுவதை மறக்க செய்யும் வரை நீங்கள் அவர்களை ஏளனத்திற்கு ஆளாக்கினீர்கள். மேலும் நீங்கள் அவனை கண்டு சிரித்து கொண்டே இருந்தீர்கள். இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா சபரு அன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன். அவர்கள் பொறுமை காட்டியதனால் இன்று நான் அவர்களுக்கு நற்பலன் வழங்குவேன். நிச்சயமாக அவர்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவர். ஆக இதுதான் எதிர்க்கக்கூடியவர்களின் வாழ்வின் பொலிவிலிருந்து தூரம் விலகி சென்றவர்களின் விளைவாகும். மறுமையில் சென்ற பிறகு அவர்களுக்கு உண்மை விளங்கும் போது பிறகு அவர்கள் எங்கள் துரதிர்ஷ்டம் எங்களை சுற்றி வளைத்து இங்கு வரை கொண்டு வந்து விட்டது. எங்கள் இறைவா, எங்களை ஒருமுறை திருப்பி அனுப்பிவிடு. நாங்கள் வரம்பு மீற மாட்டோம். நாங்கள் அவ்வாறு செய்தோம் என்றால் அநீதி இழைக்கக்கூடியவராகி விடுவோம் என்று கூறுவர். ஆனால் இறைவன் இது எனது சட்டம் கிடையாது என கூறுவான். இப்போது நீங்கள் செய்தவற்றிற்கு தண்டனையை அனுபவியுங்கள். என் முன்னால் இருந்து தூரம் விலகி செல்லுங்கள். இப்போது உங்களது தங்குமிடம் நரகமாகும், அதிலேயே நுழையுங்கள். நான் இப்போது உங்களுடைய எந்தவித அழுகையையும் மன்றாடலையும் கேட்க மாட்டேன் என்பான். இறைவன் மறுமையில் யாருடைய அழுகையும் மன்றாடையும் கேட்க வேண்டும் என்றால் உலகில் நற்செயல்கள் செய்தவர்களிடம் கேட்பான். இங்கு அநீதி இழைத்த பிறகு மறுமையில் சென்று மன்றாடுபவர்களிடம் கேட்க மாட்டான். ஆக இறைவன் தனது அன்பிற்குரியவரை எதிர்க்கக்கூடியவர்களிடம் நடந்து கொள்ளும் முறையை கூறியுள்ளான். தனது அடியாரின் பாவ மன்னிப்பை கேட்க என் நேரமும் காத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் அவன் அப்போது மறுத்து விடுவான். காலம் கடந்து விட்டது என்பான். இங்கு செயல்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்கள் உலகில் செய்து வந்த அமல்கள் உலகில் எனது அடியார்களின் உள்ளத்தை சல்லடையாக்கி விட்டு வந்துள்ளீர்கள். என் முன்பு குனியக்கூடியவர்கள் எனது மார்க்கத்தின் கண்ணியத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் நடந்து கொண்ட முறை, அவர்கள் எனது பணியை முன்னே எடுத்து செல்ல விரும்பிய போது நீங்கள் அதில் தடைகளை ஏற்படுத்த முயற்சிகளை செய்தீர்கள். நீங்கள் மற்றவர்கள் கேட்பதனை விட்டு தடுத்தீர்கள். மேலும் அவர்கள் மீது எல்லை மீறி அநீதி இழைத்தீர்கள். எனது பெயரில் களிமா கூறக்கூடியவர்களை நீங்கள் கேலிக்கும் ஏளனத்திற்கும் இலக்காக்கினீர்கள். மேலும் அவர்களுடைய இரத்தத்திலும் விளையாடினீர்கள். இப்போது மன்னிப்பு எந்த விஷயத்திற்கு? இன்று உங்களுடைய எந்த கூற்றும் கேட்கப்பட மாட்டாது. செல்லுங்கள், உங்களுடைய தங்குமிடமாகிய நரகிற்கு செல்லுங்கள், அங்கு தங்குங்கள் என்பான். அல்லாஹு தாலா கூறுவான், நிச்சயமாக எனது இந்த அடியார்கள் எனது கட்டளைக்கேற்ப எனது வாக்குறுதிக்கேற்ப வரக்கூடிய அன்பர் மீது ஈமான் கொண்டுள்ளார்கள். அவர்கள்தான் நான் கருணை புரிவதற்கு தகுதியானவர்கள். அவர்களுடைய கூற்றுக்களை கேட்பேன். அவர்களுக்கு எனக்கு விருப்பமான சொர்க்கத்தில் இடமளிப்பேன். உலகில் அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்குரிய கூலி அன்பின் பார்வை மூலம் கொடுப்பேன். இவ்வுலகிற்குரிய கூலியை மறுமையில் பன்மடங்கு உயர்த்தி வழங்குவேன். அல்லாஹ் கூறுவான், எனது அடியார்கள் மீது அநீதி இழைத்துக் கொண்டே சென்ற மக்களே, அவர்கள் மீது அநீதி இழைப்பதும் அவர்களை ஏளனம் செய்வதும் எனது நினைப்பை விட்டு உங்களை தடுக்கும் அளவிற்கு குருடாக்கி விட்டதா? தெரிந்து கொண்டே மூமின்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது உங்களை நரக நெருப்பின் பக்கம் இழுத்து செல்லும் என்ற எனது கட்டளையை மறந்துவிட்டீர்களா? மேலும் நீங்கள் அல்லாஹ் மற்றும் அவனது படைப்பினங்களின் உரிமையை செலுத்துவேன் என்று செய்த உறுதிமொழியை மறந்துவிட்டீர்களா என கூறுவான். இறைவனுடைய கட்டளைகளை மறந்திருக்கிறீர்கள். அவனது நினைவிலிருந்து கவனமற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை தனது விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ள முயல்கின்றீர்கள். இப்போது உங்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் அநீதியிழைக்கப்பட்டவர்களின் சொத்துக்களை அபகரித்தீர்கள். அதனை தீ வைத்து கொளுத்தினீர்கள். அவர்களது வியாபாரத்தில் இழப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தீர்கள். கூட்டு வியாபாரம் என்றால் அவர்களது பணத்தை விழுங்கிவிட்டீர்கள். இந்த வகையில் நீங்கள் செய்து வந்த பாவங்களின் மிக நீண்ட பட்டியல் உள்ளது. ஆக இப்போது உங்களுக்கு நரக நெருப்புதான் தீர்வாகும் என திருக்குரான் கூறுகின்றது. எந்த விதமான மென்மை பற்றியும் மன்னிப்பு பற்றியும் என்னிடம் பேசாதீர்கள். பிறகு ஈமான் கொண்டவர்கள் கருணை மற்றும் மன்னிப்பை வேண்டக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவான், நிச்சயமாக இன்று உங்களது பொறுமை
உறுதியான நிலைநிற்றல், ஈமானில் உறுதிப்பாடு மற்றும் என்னுடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால், என்புன் குனிந்ததன் காரணத்தினால், எனது அடியானான காரணத்தினால் நீங்கள் வெற்றி பெற்ற மக்களுடன் இணைய உள்ளீர்கள். அல்லாஹுவின் அன்பிற்குரியவர்கள் ஆவீர்கள். அல்லாஹுடைய கருணை மற்றும் மன்னிப்பை பெறக்கூடியவர்கள் ஆவீர்கள். ஆக இதுதான் இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டவர் மற்றும் நம்பிக்கை கொள்ளாதவரின் வேறுபாடாகும். அல்லாஹ் நம்மை அவனது கருணை மற்றும் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களுடன் இணைப்பானாக. நமது எல்லா விதமான குறைகளின் மீதும் பலவீனங்களின் மீதும் திரையிடுவானாக. உறுதியான நிலைநிற்றலுடன் துவாவின்பால் நமது கவனம் இருக்கட்டுமாக. வெற்றியாளர்களில் நாமும் இணைவோமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.